என்னுயிர் சன்டி நேர்களே, I am love you. Welcome to விவேல் கையில் ஒரு கோடி. You ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேர் கேர் பிளஸ் ஹெர்பல் ஆயில். அதாவது பல கேள்வி கேட்டு பதற வைக்கிற படுத்துற கேம் ஷோ இது கிடையாது. சில கேள்வி கேட்டு சிந்திக்க வைக்கிற கேம் ஷோ இல்லையா? ப்ளீஸ் வெல்கம் இன்றைய கண்டெஸ்டன்ட்ஸ் செல்வவாணி அண்ட் ராஜசேகர். வணக்கம் ராஜா. வணக்கம் வாணி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த கேம் ஷோல கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன மோட்டிவ்? இந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க? நான் வந்து வத்தலக்குண்டில் இருக்கேன். இப்போ வந்து சென்னைக்கு வந்திருக்கேன் இந்த கேம் ஷோவில் விளையாடுறதுக்காக. இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணணும்னா, அதாவது எங்கள் அத்தைக்கு வந்து ஒரு கடன் இருக்கு. அதாவது அவங்க சொந்தமாக கட்டின வீடு வந்து மூழ்கிச்சு இவரை படிக்க வைக்கிறதுக்காக. அந்த வீட்டை வந்து திருப்பி அவங்க கிட்ட எடுத்து கையில் கொடுக்கணும், அவ்வளோதான். அந்த வீட்டை திரும்பி வாங்குறதுக்கு எவ்வளவு பணம் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனா அது 1 கோடிக்குள்ள இருக்குமா? கண்டிப்பா. அப்படியா? நான் அது அம்மா சேல் பண்ணும்போது என்ன 2-3 லட்சத்துக்கு சேல் பண்ணாங்க அப்போ. ஏன்னா அது வந்து பிஃபோர் 12 இயர்ஸ் பிஃபோர். ஆனா இப்போ அதோட ரேட் வந்து எங்கேயோ இருக்கும். பட் எனிஹவ் எங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டு அவங்க சம்பாரிச்சதை நாங்க வந்து செட்டில் பண்ணோம். இந்த 1 கோடி உங்களுது. இது உங்க பணம். எடுத்துங்க, அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துங்க. சூப்பரா தான் இருக்கு. இவ்வளோ மணியை கூட இதோ ஒண்ணு இல்ல, இதோ இந்த 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 மேல இருக்கிற இந்த கட்டு இருக்கு இல்லையா, அதை மட்டும் நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போனா கூட உங்களுடைய வீட்டை நீங்க திரும்பி வாங்கிடலாம். சரியா? ஆனா எங்க எல்லாரோட ஆசை வந்து அதுக்கும் மேல நிறைய கட்டு நீங்க இங்க இருந்து எடுத்துக்கிட்டு போகணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒண்ணும் இல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிள். பதற வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான கேம் ஷோ இது. ரூல்ஸ் என்னன்னு பாத்துடலாமா? கண்டிப்பா. உங்க கையில 1 கோடி இருக்கு, உங்களுடைய பணம். நான் கேட்கிற 7 கேள்விகளுக்கு நீங்க சரியா பதில் சொன்னீங்கன்னா இந்த 1 கோடியை நீங்க உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். சரியா? உங்க முன்னாடி 4 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். கரெக்டான பதில்ல நீங்க உங்க பணத்தை அடுக்கணும். சில வாட்டி குழப்பம் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா 2 அல்லது 3 பதில்கள்ல உங்களுடைய பணத்தை பிரிச்சு அடுக்கலாம். ஒரே ஒரு பதில் ஆப்ஷன் மட்டும் ஃப்ரீயா விடணும். சரியா? கரெக்டான பதில்ல இருக்கிற பணம் மட்டும்தான் அடுத்த கேள்விக்கு நீங்க எடுத்துட்டு போக முடியும். சரியா? ஒவ்வொரு கேள்விக்கும் 60 நொடிகள் கொடுக்கப்படும். அண்ட் அடுக்கும் போது எல்லா கட்டையும் ஒழுங்கா அடுக்கணும். சரிங்களா? அது ஏதாவது கீழே விழுந்துருச்சு இல்ல குவைட்டா எடுத்து ஒன்று பாக்கெட்ல போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டத்துல இருக்காது. சரிங்களா? உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு, என்கிட்ட 7 கேள்விகள் இருக்கு. So let's play விவேல் கையில் 1 கோடி. ராஜா, வாணி, are you ready? ரெடி. உங்களுடைய முதல் கேள்விக்கான தலைப்புகள் என்னன்னு பாத்துடலாம். 2 தலைப்பு தருவோம். அதுல வந்து இந்த தலைப்புல இருந்து நீங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி. திரை நட்சத்திரங்கள், அளவீடுகள். திரை நட்சத்திரங்கள். அப்படியா? திரை நட்சத்திரங்கள் உங்களுடைய ஹெட்டிங். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துலாமா? ஓகே. அஜய் தேவ்கன், சல்மான் கான், அக்ஷய் குமார், ஆமீர் கான். இப்போ இதுக்கான கேள்வி என்ன அப்படிங்கறத பார்த்து. சிங்கம் ஹிந்தி திரைப்படத்தில் நடித்தவர் இவர்களில் யார்? அஜய் தேவ்கனா, சல்மான் கானா, அக்ஷய் குமாரா, ஆமீர் கானா? உங்களுக்கு 60 நொடிகள் கொடுக்கப்படும். கொடுத்தால் Come on. Come on. அஜய் தேவகன். Come on, come on, come on. சிங்கம் சிங்கம் நீ ஒரு சிங்கம். சீக்கிரம் சீக்கிரம். Come on, எடு. எடு எடு எடு. 45 செகண்ட் இருக்கு. Come on. 45 செகண்ட் இருக்கா? No problem.
30 செகண்ட் இருக்கு. சீக்கிரம் வைங்க, சீக்கிரம் வைங்க. 20 செகண்ட் இருக்கு. அஜய் தேவ்கன் தானே? கண்டிப்பா அஜய் தேவன். 10 9 8 7 6 5 4 3 2 1 0. அஜய் தேவ்கன் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 1 கோடி ரூபாய் அடுக்கி இருக்கீங்க. சப்போஸ் இது தவறா இருந்ததுன்னா இந்த 1 கோடி ரூபாயும் டிராப் ஆயிரும், கீழே போய் விழுந்துரும், உங்க கைய விட்டு பிரிஞ்சு போயிரும். சரிங்களா? இப்போ குவிக் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது என்னன்னா, முதல் 6 கேள்விகள்ல நீங்க இந்த அஸ்திரத்தை ஒரு வாட்டி பயன்படுத்தலாம். என்கிட்ட எக்ஸ்ட்ராவா 30 செகண்ட் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தருவேன். இல்ல, நோ நீட். உங்களுக்கான டிராப் பாத்துடலாமா? பாத்துறேன். இங்க வாங்க, இங்க வந்து நில்லுங்க. சிங்கம் படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்ணும்போது அதுல யாரு நடிச்சாரு அப்படிங்கிறது கேள்வி. சல்மான் கான் இல்ல, அக்ஷய் குமார் இல்ல, ஆமிர் கான் இல்ல, அஜய் தேவ்கன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுல 1 கோடி ரூபாய் உங்களுடைய பணம் அடுக்கி இருக்கீங்க. இந்த பணம் டாப்பா டிராப்பா? டாப். நான் அஜய் தேவகன் வந்து மீசெல்லாம் வச்சு 6 பேக்ஸ்லாம் போட்டு நடிச்சிருப்பாங்க. நல்லாவே இல்லை. காஜல் அகர்வால் தான் நல்ல ஹீரோயின். ஆமா. Give me the கோடி பஞ்ச் I say. இப்போ நான் உங்களுக்கு 4 ஆப்ஷன் தர போறேன். சரிங்களா? ஓகே. உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு டியர் நேயர்களே, எஸ்எம்எஸ் கேள்விக்கான 4 ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ பூட்டுக்கள், ஆப்ஷன் பி நாய்கள், ஆப்ஷன் சி அரிசி, ஆப்ஷன் டி வாழைப்பழங்கள். இதுக்கான கேள்வி நான் அப்புறம் தான் சொல்லுவேன். ராஜா, வாணி, இப்ப நீங்க கேம்ல எங்க இருக்கீங்கங்கறத பாத்துடலாம். 1 கோடி ரூபாய் இன்னும் ஆட்டத்திலேயே இருக்கு. 6 கேள்விகளுக்கு நீங்க சரியான பதில் சொன்னீங்கன்னா இந்த 1 கோடி ரூபாய் உங்களுது. சரியா? அடுத்த கேள்விக்கான தலைப்புகள் பாத்துடலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். சாலைகள், சேலைகள். உங்களுக்கு சாலை பிடிக்குமா, சேலை பிடிக்குமா? 2 பேத்துக்குமே சேலைகள் தான் பிடிக்கும். என்ன எப்படி சொல்லிட்டேன்? நீங்க சொல்றது என்னென்னமோ மாதிரி இருக்கு. சரி, ஓகே. என்ன சொல்லுவோம்? என்ன சேலைகளே சொல்லிடுமா? என்னென்ன சேலை எங்கெங்க செஞ்சாங்கன்னா எப்படி சொல்ல முடியுமா? சரி, சேலைகள். என்னது சிலைகளா? சேலை. அது இல்லவே இல்லையே. இல்ல இல்ல, சேலைகள். சேலைகள் உங்களுடைய தலைப்பு. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாத்துடலாம். 5 5.5 6 6.5. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குங்க. இப்ப கேள்வியை பார்த்துருவோம். 6 கஜ புடவை மீட்டர் கணக்கில் சுமார் எத்தனை நீளம் உள்ளது? 6 கஜ புடவை. 5 5.5 6 6.5. ஆறுதானா? 5.5. இந்த கேள்வியை ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு 60 செகண்ட் இருக்கு. அது ஆரம்பிச்சிருக்கா? கஜம்னா என்ன? கஜம்னா இந்த மீட்டர். மீட்டர் இருக்கலாம். அரைல இருக்கலாம். நீ 5.5ல கொஞ்சம் அடுக்கு. 5.5 ஆர்டினரி சைஸ் தான் 5.5. சரி, பரவாயில்ல, கொஞ்சம் அடுக்கு. 5 இருக்காது. 45 செகண்ட் இருக்கு. 6.5ல நான் கொஞ்சம் அடுக்குறேன். அங்க மிச்சத்தை அடுக்கு. அதுல எவ்வளவு இருக்கு? சீக்கிரம். 30 செகண்ட் இருக்கு. அதுல கொஞ்சம் இல்ல, அதுல கொஞ்சம் இது இருக்கட்டும், ஃபைவ்ல நிறைய கொஞ்சம் வை. வைங்க. 5 இருக்காது. 5 5.5 ஆர்டினரி சரி தான். சரி, இருக்கட்டும், பரவாயில்ல, கொஞ்சம் வை. இதெல்லாம் ஆறு. 10 9 6ல வைங்க. 8 7 6 5 4 3 2 1 0. 5.5 5.5ல 16 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. 6.5ல 28 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. 6ல 56 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. 5
அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நீங்க காலியா விட்டுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு குவிக் சேஞ்ச் வேணுமா வேண்டாமா? எடுத்துக்கிறோம், குவிக் சேஞ்ச் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறோம். ஓகே, உங்களுக்கு 30 செகண்ட் தரப்படும். ஏன்னா குவிக் சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரெடியா? ரெடி. அது இருக்குது. இல்ல இல்ல இருக்கட்டும், ஈக்குவலைஸா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈக்குவலைஸா வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஈக்குவலைஸா 20 செகண்ட் இருக்கு. கரெக்ட் ஆன்சர் இருக்குன்னு சொல்றேன். பரவாயில்ல, அதுலேயும் நான் வைக்கிறேன், அதுலேயும் கொஞ்சம் இருக்கட்டும். டோன்ட் வரி. வைக்காதீங்க, அது நார்மல் சாரியோட 10 செகண்ட் இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். 7 இல்ல கொஞ்சம் 6 extra 5 4 3 2 1 0. இதுக்கு ஆன்சர் வந்து ஒழுங்கா தெரியலையா சுத்தமா தெரியலையா? சத்தியமா தெரியல சார். 5.5 மீட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 20 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. 6 மீட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 38 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. 6.5 மீட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 42 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. 5 மீட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க எதுவுமே அடுக்கல. உங்க டிராப் பார்த்துடலாமா? Come and stand here, I say. 20 லட்சம், 38 லட்சம், 42 லட்சம் அண்ட் 5 மீட்டருங்கிற ஆப்ஷன்ல 0. இந்த அமௌண்ட்டுகள்ல எந்த அமௌண்ட் டாப்பு, எது டிராப்பு? எது correct? 6 கஜ புடவை நீங்க மீட்டர் ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்தா எத்தனை தடவை எத்தனை வந்துச்சு? மீட்டர் இருக்கும்? ஆர்டினரி சரி 5.5. அதுக்கு தான் அதுலேயே ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க ஈக்குவலைஸா. அதுக்கு தான் அடிக்கடி சேலை கட்டணுன்றது. ஸோ இப்போ நீங்க 42 லட்சம் இழக்க போறீங்களா இல்ல 20 லட்சம் இழக்க போறீங்களா அப்படிங்கறத பார்ப்போம். இதுல எந்த அமௌண்ட் டாப்பு, எது டிராப்? எல்லா சாரியும் அது ப்ளவுஸோட சேரும்போது தான் எக்ஸ்ட்ரா வரும். எல்லா சாரியும் சார் This is Vivel கையில் ஒரு கோடி. Are you ready? I'll see you after a short break. Welcome back to Vivel கையில் ஒரு கோடி. Are you ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேக் ஹேப் பிளஸ் ஹெர்பல் ஆயில். 6 கஜ புடவை மீட்டர் கணக்கில் சுமார் எத்தனை நீளம் உள்ளது அப்படிங்கிறது கேள்வி. 6 கஜ புடவை 6 மீட்டர் அப்படின்னு நீங்க நினைச்சு அந்த 6 மீட்டருங்கிற ஆப்ஷன்ல 38 லட்சம் அடுக்கி இருந்தீங்க. அது கீழே விழுந்து உங்க கையை விட்டு போயிருச்சு. 5.5 மீட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 20 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. 6.5 மீட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 42 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. இதுல ஒரு அமௌண்ட் தான் அடுத்த ரவுண்டு. நீங்க அடுத்த கேள்விக்கு எடுத்து கையில தக்க வச்சுக்க போறீங்க. சரிங்களா? அது எது அப்படிங்கறத பார்த்துலாம் வாங்க. 20 லட்சமா 42 லட்சமா? இதுல எந்த அமௌண்ட் டாப், எது டிராப்? எல்லாமே வந்து 5.5 தான், பேரு தான் வேற வேற. 38 லட்சம் போச்சு, அப்புறம் 42 லட்சம். ரெண்டு அமௌண்ட்டும் ஒரே கேள்வியில போயிடுச்சு. ஸோ இப்போ உங்க கையில இருக்கிற அமௌண்ட் எவ்வளோங்கிறத பார்ப்போம். 20 லட்சம். இன்னமும் 5 கேள்விகளுக்கு நீங்க சரியான பதில் சொன்னீங்கன்னா இந்த 20 லட்சத்தை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். நீங்க வந்து வீடை திருப்பி ஈஸியா வாங்கிடலாம், செலிப்ரேட் பண்ணிடலாம். அதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் பாக்கி இருக்கும் இல்லையா இந்த 20 லட்சத்துல? அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு வந்து நிறைய படம் பார்க்கணும்னு ஆசை.
அப்படியா? ஆமா, எனக்கும் அதே ஆசைதான். போட்டுக்கலாமே. கோடி பஞ்ச். எத்தனை படங்கள் வச்சிருப்பீங்க நீங்க? ஒரு 2000 படம். நிஜமாவா? என்கிட்டயும் ஒரு 2000 படம் இருக்கு வீட்ல. இதுக்கு இன்னொரு பஞ்ச். ஓகே, அடுத்த கேள்வியோடைய தலைப்புகளை பார்த்துடலாம். புராண இலக்கியம், ஆஸ்கர் விருதுகள் வருது பாருங்க உங்களுக்கு அழகா. உனக்கு புரியும் தெரியுமா? தெரியும். கான்ஃபிடென்ட்டா? ஆஸ்கர் விருதுகளை சொல்லுங்க. ஆஸ்கர் விருதுகளா? ஆஸ்கர் ஆஸ்கர் அவார்ட்ஸ். அவங்க ரொம்ப பயந்துகிட்டே ஆஸ்கர் விருதுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்கர் விருதுகள் உங்களுடைய தலைப்பு. இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னங்கறத பார்த்துடலாமா? 80, 84, 81, 83. இதுக்கான கேள்வி பார்த்துடலாமா? இதுவரை எத்தனை ஆஸ்கர் விருது வழங்கும் விழாக்கள் நடைபெற்றுள்ளன? 80, 84, 81, 83. உங்களுக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. 60 செகண்ட் இருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்தது சேர்த்துதான். ஸோ 2012 84th தான் நடந்தது. அது 83ல வைக்கலாமா? 50 செகண்ட் இருக்கு. கரெக்டா? அதில் கொஞ்சம் வைக்கலாமா? 84 மேபி அதில் கொஞ்சம் வைக்கலாமா? போதும் போதும். 84 தான் கான்ஃபிடன்ட். 40 செகண்ட் இருக்கு. இருக்கட்டுமே, 84 தான். ஸ்டார்ட் பண்ணி. போதும் போதும். ஷோர், இன்னும் டைம் இருக்கு. சொல்லு. 30 செகண்ட். கான்ஃபிடென்ட்டா? நடந்துடுச்சுல, நடக்க போதா? இப்பதானே நடந்தது. இப்பதானே நடந்துடுச்சா? 84 தான் உங்களுக்கு தெரியும் சொன்னீங்க. இப்போ மார்ச்ல தான் நடக்க போகுது இல்ல? 20 செகண்ட் இருக்கு. கோல்டன் குளோப் கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ ஓகே. ஆர் யூ ஷோர்? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. 84 வாட்டி ஆஸ்கர் அவார்ட் நடந்திருக்கா? ஆமா. ஆ? 2012 இப்போ ரீசெண்டா 84th நடந்தது. ஸோ கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஸோ பயங்கர கான்ஃபிடென்ட்டா 20 லட்சத்தையும் 84 அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க அடுக்கி இருக்கீங்க. இது கரெக்டா இல்லையான்னு பார்த்தலாமா? பாத்தலாம். கண்டிப்பா. அந்த நில்லுங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? கண்டிப்பா. 100%. வேணும்னா